மீனா கிட்ட ஸ்ருதி வந்து உங்கள் வீட்டுக்காரர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இருக்காதீங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன நீங்கள் அடிமையா, இல்லை அவர்கிட்ட வேலை செய்கிறீங்களா, அதனால் எதுக்கு நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கணும், உங்கள் வீட்டுக்காரர் பேச்சை கேட்கணும், நீங்கள் உங்கள் தம்பி பிறந்த நாளைக்கு போங்க, அங்கே இப்போ கோயிலில் போய் ஃபங்க்ஷனையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதை நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் ஓ பலகுரல் ஐடியா கொடுத்ததுனால தான் நீ இப்படி வந்தியா, இல்லைன்னா என் மீனாவுக்கு இதெல்லாம் தெரியாதே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோபமாக மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவும் நம்ம ஸ்ருதியை வந்து கூப்பிடுறாங்க. என்ன பலகுரல் எங்கே இருக்கிற, பலகுரல் எங்கே இருக்கிற அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே ரவி வர்றாங்க. ரவி எங்கடா பலகுரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இல்லைடா இன்னும் வரலடா, என்ன ஆச்சு, என்ன விஷயம், அண்ணி என்னவா, என்ன சொல்கிறா முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அது இல்லை ரவி, காலையில் வந்துட்டு இவர் எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் ஸ்ருதி வந்துட்டு இல்லை உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், அதை சொன்னேன், அதுக்கு வந்து கேட்க வர்றாங்க அப்படின்னு சொல்லியும் உடனே விஜயா கேட்குறாங்க. என்னது நீ போனதுக்கு அவள் சொன்னது, அவள் என்ன நியாயமாக தானே சொல்லியிருக்கா, அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, அவள் நல்லா படிச்சிருக்கிறா, உங்களை மாதிரி ஒன்றும் படிக்காத முட்டா கழுதிகள்லாம் கிடையாது, என்ன படிப்பறிவு இல்லாதவங்களாம் கிடையாது, அவள் படிச்சிருக்கா, படித்தவ கரெக்டாக தான் பேசுவா, கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறா, நீ உன் புருஷனுக்கு அடிமையாக இருக்கிறதும் இப்போ சொன்ன பேச்சு கேட்குறதும் அது உன் விருப்பம், அவள் பாயிண்ட் ஆஃபில் அவள் சொல்லியிருக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது, நீ எதுக்கு உன் தம்பி பொண்டாட்டியை இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு மட்டும் மரியாதையே தெரியாதா, மரியாதை இல்லாமலே நீ நடந்துக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து வைகிறாங்க நம்ம விஜயா. வஞ்சிக்கிட்டு இருக்கேன் போலையேவா மீனா சொல்கிறாங்க. இல்லைத்த ஸ்ருதி சொன்னாங்கன்ட்டு நான் போனேன், அப்படி அப்போ உனக்கு தோணலையா உங்கள் வீட்டுக்கு போகணும் வைக்கணும், நீ சொல்ல போய் தானடி அவள் வந்து சொன்னா, ஸ்ருதி சொன்னா நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு நீ அவள் சொன்னான்னு சொல்லிட்டு போனேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவிக்கு ஒன்றும் புரியல. அம்மா நிப்பாட்டுங்க, உங்கள் 2 பேர்த்து சண்டை இல்லை, நீங்கள் ஏன் ஸ்ருதியை இழுக்கிறீங்க, ஸ்ருதி என்ன தான் சொன்னா சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க. இல்லை ரவி, அவங்க சொன்னதுனால நான் வீட்டுக்கு போனேன், அதை சொன்னேன் உங்கள் அண்ணங்கிட்ட, அதனால் அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லையும் உடனே நம்ம முத்து சொல்கிறாங்க. சரி பலகுரல் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க. உடனே நம்ம ஸ்ருதி வர்றாங்க. வந்த உடனேவும் வேகமாக கோபமாக போகிறாங்க. போன உடனே நம்ம ஸ்ருதிக்கிட்டே கேட்குறாங்க. இங்கே பாரு பலகுரல், நீ ஏன் எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுற, நீ எதுக்கு எங்கள் மீனா கிட்ட இந்த மாதிரி சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்ட, நான் தான் அதுக்கிட்ட சொல்லியிருந்தேல வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு, எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்ட்டு முத்து வந்து ஸ்ருதியை வைகிறாங்க. வஞ்ச உடனே ஸ்ருதி வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. உங்கள் விஷயமா இருந்தாலும் மீனா வந்து எனக்கு அக்கா மாதிரி, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, மீனா எங்களுக்கு அக்கா மாதிரி, அதனால் நான் அந்த உரிமையில் நான் சொன்னேன், மீனா நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே சொன்னீங்க, அதனால் அந்த உரிமையில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, அதை சொல்லி முதல்ல இது பண்ண சொல்லுங்கள், ரவி நீ முதல்ல உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி என்கிட்டலாம் இப்படி பேச வேணான்னு சொல்லு, என்ன ஏன்னா நான் பிறகு ஏதாவது பேசிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே பாரு பலகுரல், நீ வந்து சொன்னது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்ல வரல, ஆனால் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு தான் சொல்கிறேன், புரிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் ஏன் தலையிடுறேன், அவங்க ஒரு டிசிஷன் கேட்டாங்க என்கிட்ட, நான் அதுக்கு பதில் சொன்னேன், இது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே தானே இருக்குது, அது ஏன் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அன்னைக்கும் தான் நீங்கள் பேசுனீங்க ரோகிணியை பற்றி, நான் அப்போ கூட வந்து நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், அன்னைக்கு மனோஜும் தான் நம்ம கேம் ஷோவுக்கு போகிறத சொன்னார், சொல்லும் போல் நானும் தானே வந்து உங்ககிட்ட உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணேன், அப்போல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ நான் சொல்லும் போல் மட்டும் ஏன் என்னைய இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் முத்து நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், மீனா வந்து நீங்கள் அடிமையாவோ இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரியாவோ வச்சுருக்க இங்கே வீடு ஒன்றும் இது கிடையாது, ஆஃபீஸு கிடையாது சரியா, நீங்கள் ஹெட்டாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களெல்லாம் வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் முத்து வந்து
வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறது இவா தானே, அப்போ அதெல்லாம் மட்டும் உங்கள் பேச்சை கேட்கணும், இது மட்டும் என் பேச்சை கேட்கக்கூடாதா? புருஷன் பொண்டாட்டி கூட 1000 இருக்கும், நீங்கள் அதிலெல்லாம் தலையிடாதீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை வந்து பேசிடுறாங்க முத்து. உடனே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ரொம்ப கோபம் வருது. ஸ்ருதியை கூப்பிட்டுட்டு ரவி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. என்ன ரவி நினச்சிக்கிட்டு இருக்காரு உங்கள் அண்ணன்? என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் என்னைய பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரிலாம் பேசினாருன்னு வச்சுக்கோ, என்னை என்ன ரோகிணி மாதிரி நினச்சியாரா? நான் எது பேசினாலும் கம்முன்னு இருப்பேன்னு நினச்சிட்டு நான் என்ன சொன்னேன், மீனாவை இந்த மாதிரி கேட்டாங்க, நான் அதனால் சரி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது சொன்னால் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், எனக்கு மூடி மறைச்சிலாம் பேச தெரியாது ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி வந்து, இல்லை ஸ்ருதி நீ செஞ்சது கரெக்டு தான், ஆனால் அவன் பேசுனது தப்பு அப்படின்னு தான் சொல்கிறேன், இருந்தாலும் அவன் குணம்தான் தெரியும்ல உனக்கு, அதனால் அதை பற்றிலாம் நீ நினைக்காத ஸ்ருதி, விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் ஏன் ஒரு கரெக்டான பர்சனுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, இவருக்கு ஏன் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற? அவர் செய்கிற தப்பெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, ஏதாவது கரெக்டாக சொன்னால் மட்டும் அப்படியே எப்போ பார்த்தாலும் நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? என்கரேஜ் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் எந்த நேரத்தில் என்கரேஜ் பண்ணணுமோ அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறோம்ல, அப்போ இது தப்புன்னு சொல்லாமல் நம்ம தப்புன்னு தானே சொல்லியிருக்கிறோம், அதுக்கு ஏன் அவர் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் சொல்லி வை ரவி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கிறாங்க.